ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு அப்பா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வயசு 1.5 வயசில் ஒரு அழகான குட்டி அண்ணன் இருந்தாங்க. அவங்க அந்த கிராமத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தாங்க. நிறையா அவங்களுக்கு கிராமத்தில் நல்லா விளையும். கேரட்டு, கேபேஜ், முட்டைக்கோஸ்ன்னு சொல்லுவோம்ல, முட்டைக்கோஸ். அவங்க ஊரில் காலிஃப்ளவர் இருக்குது பார்த்தியா. நாம் வெள்ளை மஞ்சளும் கலந்த மாதிரி தானே ஒரு காலிஃப்ளவர் நம்ம ஊரில் பார்க்குறோம். அவங்க ஊர்லெல்லாம் கலர் கலரான காலிஃப்ளவர்லாம் அவங்களோட தோட்டத்தில் விளையும். அப்படி அண்ணன் அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு டம் அப்படின்னு குண்டு சத்தம் கேட்குது. எல்லாரும் ஓடி போய் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே ஒளியிறாங்க. அப்படியே குண்டு விழுந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள அப்படியே தீ வேகமாக எரியுது. அந்த அண்ணனும் அந்த அக்காவும் அவங்க அப்பா அவங்க அம்மா இருந்த வீடு அப்படியே தீ பிடிக்குது. அதோட அவங்க அம்மா இந்த அண்ணனை தூக்கிட்டு வேகமாக ஓடுறாங்க. ஓடிப்போனா ஒரு குண்டு ஒரு இராணுவ வீரன் அவங்கள துப்பாக்கி வச்சு சுட்டதில் அம்மாவும் அப்பாவும் அப்படியே இறந்து போயிடுறாங்க. அண்ணனுக்கு காலில் குண்டு பட்டு அந்த குட்டி அண்ணனுக்கு கால் இல்லாமல் போயிடுது. அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. அந்த கிராமத்தில் சண்டை வந்ததுனால யாருமே அந்த கிராமத்தில் இல்லை. எல்லாரும் ஊரை விட்டு அந்த கிராமத்தை விட்டு வேறு ஊருக்கு போயிட்டாங்க. இந்த அண்ணன் என்ன பண்ணனே தெரில. 2 வயசுலேருந்து 3 வயசு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக யாராவது கொடுக்குற சோறு, ப்ரெட்டு, பழம் எதையாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாங்க. வளர்ந்தா அண்ணனுக்கு ஒரு கால் கிடையாது. அண்ணன் இப்படி தான் நடப்பாங்க. வேகமாலாம் அண்ணனுக்கு நடக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு யாரும் இல்லையா. அதனால் ஒவ்வொரு கிராமமாக போய் ஒவ்வொரு தெருவாக போய் எனக்கு பசிக்குது, எனக்கு ஒரு ப்ரெட்டு தாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஒரு பழம் தாங்க அப்படின்னு கேட்பாங்களா. அதை அங்கே இருக்கிறவங்க அந்த அண்ணன் மேலே ரொம்ப இறக்கப்பட்டு பழம் கொடுப்பாங்க, ப்ரெட்டு கொடுப்பாங்க. இப்படி கொஞ்ச நாள் அப்படியே வாழ்ந்துகிட்டே இருந்தாங்களா. அப்போ அண்ணனுக்கு 14 வயசு வந்துருச்சு. 14 வயசுனா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிரும்ல. அப்போ அண்ணன் அந்த கம்பை ஊனிக்கிட்டு இப்படி காலை இப்படி குன்னி நடந்துக்கிட்டே ஒவ்வொரு கிராமமாக போய் பிச்சை கேட்பாங்க. அண்ணனோட பேரே அண்ணனுக்கு தெரியாது. ஏன்னா அண்ணனுக்கு பேர் தெரியறதுக்கு முன்னையே அவங்க அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்களா. என்ன பேர்னே அவங்களுக்கு தெரியாது. அதனால அங்கே உள்ளவங்கெல்லாம் டே பிச்சைக்கார தம்பி அப்படி தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஒரு நாள் இந்த அண்ணன், இந்த பிச்சைக்கார அண்ணன் இப்படி கம்பை ஊனி இப்படி ஒரு கிராமத்தில் போய் ப்ரெட்டு, பழம், அவங்க கொடுக்குற அந்த கோதுமையில் செய்கிற கஞ்சி எதுனாலும் கிடைச்சா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு காலை ஊனி அப்படி ஒரு பாதை வழியாக நடந்து வராங்க. பார்த்தா ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் பட்டு போயிருக்கு. அந்த மரம் எப்படி இருக்கு? பட்டு போயிருக்கு. அந்த மேல் கிளைகள் எல்லாம் ஒடிச்சு எடுத்திருக்காங்க. அப்போ அண்ணன் அப்படியே இந்த மரத்தை பார்த்துட்டு கொஞ்சம் நிழல் இருந்தால் கூட இந்த மரத்தில் ஓரத்தில் நம்ம உட்காரலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் இப்படி சாஞ்சு இப்படி உக்காந்துட்டு இருக்கும்போது அண்ணன் யோசிக்கிறாங்க, இந்த மரமும் நாமளும் ஒரே மாதிரி இருக்கோம்ல. நம்ம வாழ்க்கையும் பட்டு போச்சு, இந்த மரமும் பட்டு போச்சு. இந்த மரத்துலையும் ஒரு இலை இல்லை, ஒரு பூ இல்லை, ஒரு காய் இல்லை, ஒரு பழம் இல்லை, எதுவுமே இல்லை இந்த மரத்தில். அதே மாதிரி தான் என் வாழ்க்கையும் பட்டு போயிருக்கு. அவங்களுக்கு கடவுள்னு தான் சொல்ல தெரியும். அப்பா கடவுளே, நீ என்னையும் இந்த மரம் மாதிரி தானே படைச்சிருக்க. கடவுளே, ஏன் என்னையும் இப்படி படைச்ச, ஏன் இந்த மரத்தையும் இப்படி படைச்சேன்னு அண்ணனுக்கு ஒரே அழுகை. அப்படி கொஞ்ச நேரம் அந்த மரத்தில் அப்படி சாஞ்சு படுத்திருந்தாங்களா. படுத்துட்டு எழும்புறாங்க. வெயில் ரொம்ப வந்துருச்சு.
அதோட அண்ணன் எந்திரிச்சு மறுபடி பிச்சை எடுக்கிற தட்டையும் அந்த ஸ்டிக்கு கம்பை எடுத்துட்டு இப்படி காலை குந்தி 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 எல்லா கிராமத்துலேயும் போய் கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படி 1 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மறு வருஷம் அண்ணனுக்கு அதே பாதையில் அதே கிராமத்து வழியாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதே கிராமத்தில் போய் பிச்சை கேட்கணும்னு போகிறாங்க. அந்த ரோட்டு வழியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஓரத்தில் பார்க்குறாங்க, அந்த பட்டை மரம் அழகாக பூத்து காய்ச்சி சிகப்பு கலரில் பழம்லாம் பழுத்திருக்கு. நிறைய பறவைகள் வந்து அதில் பழம் சாப்பிடுது. கீழே நிறைய முயல்கள், மான்கள் இதெல்லாம் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அந்த அண்ணனுக்கு பயங்கர சந்தோஷம். கடவுளே, இந்த பட்டை மரத்தையே உன்னால மறுபடியும் துளிர்க்க வைக்க முடியும் அப்படின்னா என் வாழ்க்கையும் கடவுளே ப்ளீஸ் ப்ளீஸ் கடவுளே கடவுளே. அவருக்கு ஏசப்பா பற்றிலாம் தெரியாது அந்த அண்ணனுக்கு. அதனால தான் அவங்க கடவுளே கடவுளேன்னு அந்த அண்ணன் சொல்கிறாங்க. கடவுளே, எனக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுங்க கடவுளே, நானும் இப்படி துளிர்க்கணும், நானும் என் வாழ்க்கையும் பூக்கணும் கடவுளே, எனக்கு உதவி செய்யுங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் உக்காந்து நல்லா அந்த நிழலில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அந்த பழத்தெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு அவங்களோட வச்சிருந்த அந்த பிச்சை எடுப்பாங்கள பாத்திரம் அதுலேயும் கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு அண்ணன் வேகமாக காலை குந்தி குந்தி போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஒரு பெரிய கட்டடம் தெரியுது. அந்த கட்டடத்துக்கிட்ட போய் பார்ப்போம், அங்கே யாராவது இருந்தாங்கன்னா நமக்கு ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க, நம்ம அதை சாப்பிட்லாம் அப்படின்னு அண்ணன் அந்த கட்டடத்துக்கிட்ட போகிறாங்க. அங்கே பார்த்தா ஃபாதர்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம ஆர்சிலெல்லாம் ஃபாதர் இருக்காங்கல்ல, அதுக்கு படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 100க்கு மேலே இருக்காங்க. அவங்க எல்லாரும் அங்கே ஓட, அங்கே போக, இங்கே போக, தோட்ட வேலை பார்க்க, அப்படியே வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் ஐயா ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குதுயா, எனக்கு ஒரு ப்ரெட்டு கொடுங்கய்யா அப்படின்னு கேட்ட உடனே கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த உள்ளே இருந்து அந்த அந்த கான்வென்ட்டில் பெரிய ஃபாதர் இருப்பாங்கல்ல, பெரிய ஃபாதர் ஒருத்தவங்க, அவங்க வெளியே வந்த உடனே இந்த அண்ணனை பார்த்தோடனே ரொம்ப இறக்கமாயிட்டு அவங்களுக்கு. என்னப்பா என்ன பண்ணுற நீ அப்படி கேட்டாங்களா? கேட்டோன்னு அண்ணன் சொன்னாங்க, ஐயா எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை, எனக்கு ரொம்ப பசிக்குதுயா, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கய்யா அப்படின்னு கேட்டாங்களா? உடனே அந்த பெரிய ஃபாதர், நீ ரொம்ப சின்ன தம்பியாக இருக்கிற, ஏன்பா நீ பிச்சை எடுக்கணும்? நீ பிச்சை எடுக்காத, நீ வேணா எங்கள் கான்வென்ட்டுக்குள்ளே வா, உனக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை தரேன், நீ அந்த வேலையை பார்த்துட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உள்ளே கூட்டிகிட்டு வந்தா அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிறவங்களோட சாப்பிட்ற பாத்திரத்தை கழுவணும், அவங்க சாப்பிட்டு முடித்த பின்னாடி அந்த மேஜைகளெல்லாம் என்ன செய்யணும், துடைக்கணும். ஆனால் அண்ணன் யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. அண்ணனுக்கு அந்த பெரிய ஃபாதர் இருக்காங்கள, அவங்க ஒரு நாள் வந்து, தம்பி நீ இந்த பைபிளை வாசி, இதில் வாசிச்சின்னா இதில் நம்மளை படைத்த கடவுள் இயேசுவோட எல்லா நன்மையும் இதில் எழுதியிருக்கு. அவர் உனக்கு நன்மை செய்வார், உன்னை காப்பாற்றுவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார் அப்படின்னு எழுதியிருக்கு, நீ அதை படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஃபாதர் பைபிள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ணன் என்ன பண்ணுவாங்க, காலையில் எழும்புவாங்க, பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, வேலை பார்க்குறதுக்கு பாத்திரம் கழுவ வருவாங்க. சில பேர் அண்ணனை பார்த்து ரொம்ப நக்கலாக சிரிப்பாங்க, சில பேர் அவங்க மேலே அன்பு காட்டுவாங்க. ஆனால் அண்ணன் எதையுமே கவனிக்க மாட்டாங்க, எதையுமே அண்ணன் யோசிக்க மாட்டாங்க. அவங்க காலையில் படித்தாங்க பற்றியா பைபிள் வசனம், அதையே யோசிச்சுக்கிட்டே அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவுவாங்க, மேஜையை துடைப்பாங்க. சில நேரம் அவங்கள தோட்டத்தில் தண்ணி ஊற்ற சொல்லுவாங்க. அப்படியே காலை குந்தி குந்தி போய் அண்ணன் அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க.
அன்னை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி அவங்க மேலே ஆவியானவர் நிறைய வரங்களை கொடுத்துட்டார். ஆவியானவர் அவங்கள அபிஷேகம் பண்ணிட்டார். இவங்க ஜெபம் பண்ணினா யாருக்காவது சுகமில்லைன்னு இப்படி போய் ஜெபம் பண்ணா அவங்க சுகமாயிருவாங்க. ஐயா, எங்கள் வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்கியா, நாங்கள் ரொம்ப பசியினால் கஷ்டப்படுறோம் ஐயா அப்படின்னு யாராவது வந்து இவங்கள்ட்ட சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனால் அந்த வருஷம் அவங்களுக்கு வயல் நல்லா விளைஞ்சிரும், அவங்க வறுமைலாம் மாறிடும். இப்படி நிறைய அற்புதம் அவங்கள கொண்டு நடந்துச்சா, உடனே இந்த பெரிய ஃபாதர் இருக்காங்கல்ல, அவங்க இவன் மேலே ஏசப்பா இருக்காங்க, இவனோட ஆவியானவர் இருக்காரு, அதனால இவனை நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிச்சைக்கார அண்ணனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து லாரன்ஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இப்போ பிச்சைக்கார அண்ணனோட பேர் என்னது? லாரன்ஸ். லாரன்ஸ் அண்ணன் எந்த பெருமையுமே இருக்காது, நல்லா வளர்ந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தாங்க. இந்த செய்தி பிரான்ஸ் நாட்டுக்கு கேட்குது. பிரான்ஸ் நாட்டில் 16ஆம் நூற்றாண்டில் மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க, ராஜாக்கள் தான் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சாங்க. 16ஆம் நூற்றாண்டில் ஒரு ராஜா ஆட்சி செய்யும்போது அந்த ராஜா சொன்னார், இந்த நாட்டில் இந்த இடத்துல இந்த கிராமத்தில் இப்படி ஒரு தம்பி இருக்கிறான், அவன் பேர் லாரன்ஸ், அவனை போய் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே போர் வீரர்கள்லாம் அன்னைக்கு குதிரை தானே, குதிரையில் டக் 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 நிறைய இராணுவ வீரர்கள் வந்துட்டாங்க. வந்து டே லாரன்ஸ், உன்னைய நம்ம நாட்டு ராஜா கூப்பிடுறாரா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே ஷாக் ஆயிட்டு, என்னது ராஜா லாரன்ஸை கூப்பிடுறாரா, எதுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டே இருந்தாங்களா. இவங்களை குதிரை மேலே ஏற்றி வச்சு அங்கே அரண்மனைக்கு கொண்டு போயிட்டாங்க. அரண்மனைக்கு கொண்டு போனா ராஜா லாரன்ஸ் அண்ணனை பார்த்த உடனே எந்திரிச்சு நிற்கிறாங்க. ராஜா சொன்னாரு, லாரன்ஸ், நீ இந்த நாட்டுக்காக ஜெபிக்கிற, இந்த நாட்டு மக்களுக்காக நீ ஜெபம் பண்ணா அந்த மக்கள் சுகமாகறாங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அதனால எனக்கு ஒரு ஆசை யூதா, எனக்கு ஒரு ஆசை, நான் ராஜாவா மகுடம் சூட்ட போகிறேன், நான் ராஜாவா முடி சூட்ட போகிறேன். எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, எனக்கு தான் இப்போ ராஜ மகுடம் சூட்ட போகிறாங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்குது லாரன்ஸ், நீ ஜெபம் பண்ணி அந்த கிரீடத்தை எனக்கு நீ தூக்கி வச்சினா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரா ராஜா. லாரன்ஸ் எனக்கு அழுகையே வந்துருச்சு. வாழ்க்கையே எனக்கு இல்லைன்னு நினச்சேன், என் வாழ்க்கை இனிமேல் துளிர்க்காதுன்னு நினச்சேன், என் வாழ்க்கை பட்டு போயிருச்சுன்னு நினச்சேன். ஆனால் இந்த ஏசப்பாவை நான் நம்பி ஏசப்பா பிள்ளையா நான் வாழ்ந்தனால ஒரு ராஜா மணிமகுடம் சூட்டுற நாளில் அந்த கிரீடத்தை நான் ஆசீர்வதிச்சு அதை எடுத்து அவர் தலைமையில் வைக்கிற அளவுக்கு இந்த ஏசப்பா என்னை உயர்த்தியிருக்காங்கன்னா இந்த ஏசப்பா ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி ராஜாவுக்கு அப்படியே கிரீடத்தை எடுத்து அந்த ராஜா தலை மேலே வச்சுட்டு லாரன்ஸ் அண்ணன் தன்னோட கான்வென்ட்டுக்கு திரும்பிட்டாங்க. தம்பி தங்கச்சி, உன்னோட வாழ்க்கை, உங்கள் வீட்டு வாழ்க்கை, உங்கள் அம்மா அப்பாவோட வாழ்க்கை ஒன்றுமே இல்லாது போல் இருக்கலாம். எங்களுக்கு கடன் தான் இருக்குது, எங்கள் அப்பா என்ன சம்பாதிச்சாலும் கடன் தான் இருக்குது, எங்களுக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்றியா? நீ உண்மையிலேயே நீ ஏசப்பாவை கூப்பிட்டு பாரு, உண்மையிலேயே உன் உள்ளத்தில் ஏசப்பாவை நீ நம்பி பாரு, உண்மையிலே நீ ஏசப்பாவை நினச்சி அவர்கிட்ட ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து அவருடைய வார்த்தையை நம்புனீனா லாரன்ஸ் அண்ணனை, செயின்ட் லாரன்ஸ், இன்னைக்கு ஆர்சி திருச்சபையில் செயின்ட் லாரன்ஸ் அப்படின்ற ஒரு புனித பட்டத்தோடு அந்த தேவனுடைய மனிதர் மரிச்சு போயிட்டார்.